பாகம் 481. 9 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் கூட டேட்டிங் போக முடியல. இப்போ 9 வருஷம் கழிச்சு அரவிந்த் ராஜ் கூட டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறியா என அரவிந்த் கேட்டதும் அவந்திகா என்ன பதில் சொல்வது என தெரியாமல் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாள். உடனே சுதாரித்து கொண்டு, ஹலோ, 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்தேன். அப்போ எனக்கு இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் டேட்டிங் போகணும்னு எந்த ஆசையும் இல்ல என கூறினாள் அவந்திகா. ஓ, அப்படின்னா இப்போ டேட்டிங் போக ஆசை இருக்குன்னு சொல்ற, அப்படித்தானே என அரவிந்த் அவள் வழியிலேயே சென்று அவளை மடக்கினான். அவந்திகா தானே வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டேனே என பல்லை கடித்து கொண்டாள். பின்னர் அவளே, நான் தான் உங்க கூட நிறைய தடவை டேட் பண்ணிருக்கேனே என்றாள் தலையை குனிந்தவாறே. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என அரவிந்திற்கு நன்றாகவே புரிந்தது. அரவிந்த் சிரித்து கொண்டே, ஓ அப்ப சரி, பல தடவை நீதானே என் கூட டேட் பண்ணதா சொல்ற, இப்போ நான் உன் கூட டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்றான். சட்டென அரவிந்தை நிமிர்ந்து பார்த்த அவந்திகா, என்ன என்ன சொல்றீங்க அரவிந்த் என்று ஒருவித பதட்டத்துடனேயே கேட்டாள். அவளது இதயம் ரயிலின் வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. அரவிந்த் அவளுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மெல்ல மெல்ல அவளுக்கு அருகில் நெருங்கி சென்றான். அரவிந்த் தன்னை நெருங்கி வர வர அவந்திகாவின் இதய துடிப்பு இன்னும் இன்னும் அதிகரிக்க தொடங்கியது. அவள் அரவிந்த் என அவன் பெயரை சொல்வதற்கே திக்குமுக்காடி போனாள். அவளால் அதற்கு மேலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அரவிந்த் அவள் முகத்திற்கு அருகில் தனது முகத்தை கொண்டு வந்தான். அவனுடைய சூடான மூச்சு காற்று அவந்திகாவின் முகத்தில் பட்டு ஏற்கனவே சூடாக இருந்த மேனியை இன்னும் சூடாக்கி உசுப்பேற்றி கொண்டிருந்தது. அரவிந்தின் ஒரு கை அவந்திகாவின் இடுப்பினை சுற்றி வளைத்தது. அந்த தொடுதலில் வளைந்து நெளிந்து சினுங்கிக் கொண்டிருந்த அவந்திகாவின் தலையை அரவிந்தின் இன்னொரு கரம் பற்றி கொண்டது. அப்படியே அவளது தலையை தன் புறமாக இழுத்து அவள் உதட்டோடு உதடாக ஒரு முத்தம் கொடுத்தான் அரவிந்த். அந்த முத்தத்தில் அவந்திகா அப்படியே சொக்கி போனாள். அரவிந்தின் நெருக்கத்தில் அவனுடைய உடலில் இருந்து வந்த பரிச்சயமான அவன் வாசனை அவளை மெல்ல மெல்ல உருகச் செய்தது. அவள் மனம் இலகுவாகி மேலே மேலே ஒரு பறவையைப் போல பறக்கத் தொடங்கியது. அவளால் நிதானமாக மூச்சு கூட விட முடியவில்லை. அவளது மூச்சு காற்று மொத்தத்தையும் அரவிந்த் அவளது இதழ்களின் வழியாக உறிஞ்சிக் கொண்டதை போல அவந்திகா உணர்ந்தாள். அரவிந்தின் முத்தம் அத்தனை அழுத்தமானதாக இருந்தது. அவனை தள்ளிவிடவோ அரவிந்தின் முத்தத்தை நிராகரிக்கவோ அவந்திகாவால் முடியவே இல்லை. பல நாட்களின் ஏக்கத்தை இருவருமாக பரிமாற்றிக் கொண்டதை போல அந்த ஒரு நீண்ட நெடிய முத்தம் அவளுக்குள் ஒரு ஆசுவாசத்தை கொடுத்தது. உதடுகள் பிணைந்தவாறே இருவரும் கிறங்கி போய் நின்றிருந்தார்கள். அரவிந்தை எதற்காக பிரிந்திருந்து இத்தனை துன்பமிகு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாளோ அதையெல்லாம் சுத்தமாக மறந்து போயிருந்தாள் அவந்திகா. அப்போது அவளது மூளை அந்த விஷயங்களை எல்லாம் சட்டென அவளுக்கு நினைவுபடுத்தியது. டாக்டர் சொன்னது எல்லாம் அவந்திகாவின் நினைவிற்கு வந்தது. அவந்திகா அரவிந்தை விட்டு பிரிந்திருந்தால் மட்டுமே அரவிந்தால் அவனது மன உளைச்சல்களில் இருந்தெல்லாம் மீண்டு வர முடியும் என அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போது அவந்திகாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவந்திகாவும் அரவிந்தும் ஒன்றாக இருந்தால் அரவிந்திற்குள் ஒரு தீராத பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அவர் சொன்னதையும் அவந்திகா நினைவுபடுத்திக் கொண்டாள். இந்த விதி தாங்கள் இருவரும் சேர்ந்திருப்பதை விரும்பாத போது அதை வலுக்கட்டாயமாக மாற்றுவதை அவந்திகா விரும்பவில்லை. இந்த எண்ணங்கள் எல்லாம் அவந்திகாவின் மனதிற்குள் தோன்றியவுடன் அவள் மனமே மிக பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதை போல உணர்ந்தது. அந்த உணர்வுகள் அவளை பலவீனமாக்கியதில் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அந்த கண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களில் வழிந்து அது அவனுடன் நெருங்கி இருந்த அரவிந்தின் கன்னங்களையும் ஈரமாக்கின. சட்டென ஏதோ தோன்றியவனாய் முத்தத்தின் கிறக்கத்தில் இருந்து விடுபட்ட அரவிந்த் தனது கண்களை திறந்து அவந்திகாவை பார்த்தான். அவனது கண்கள் அவந்திகாவின் அழுகை நிறைந்த கண்களையும் கண்ணீரால் நனைத்த கன்னங்களையும் கண்டன. அதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த அரவிந்த் தனது கைகளால் அவளது கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அவந்திகா, என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஹே, இங்க பாரு, அழாத அவந்திகா,
என்றான் ஆறுதலாக. அரவிந்த் தனக்காக இவ்வளவு பதட்டப்படுகிறானே, தனக்கு இவ்வளவு ஆறுதல் சொல்லி தேற்றுகிறானே என நினைத்த அவந்திகாவிற்கு இன்னும் அதிகமாகத்தான் அழுகை வந்தது. அதை கண்ட அரவிந்த் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு, அவந்திகா, மிஸ் யூ சோ மச் என்றான். அவனது அணைப்பின் இறுக்கமும் அவன் கூறிய வார்த்தைகளும் அவந்திகாவை மேலும் மேலும் அவனுக்குள் அவளை திளைக்கச் செய்தது. நானும் தான் அரவிந்த், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் அவந்திகா. இதை அரவிந்திடம் உரக்க கத்தி சொல்லி அவனை இறுக அணைத்துக் கொள்ள வேண்டும் என அவளுக்கு தோன்றினாலும் அதை சொல்லிவிடக் கூடாது என தனது உதட்டை கடித்துக் கொண்டும் கையை இறுக முறுக்கிக் கொண்டும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் அவந்திகா. தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் போராடியவள் ஒரு வழியாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு நிதானமாக மாறினாள். பிறகு அரவிந்திடமிருந்து விலகி சற்று தள்ளி நின்றவள் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டீங்களா என கேட்டாள். அவந்திகா சட்டென இப்படி கேட்டதும் அரவிந்தின் மனநிலையும் மாறியது. அவனும் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு என்று மட்டும் சொல்லிவிட்டு தலையை அசைத்தான். சிறிது நேரம் இருவருமே எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் கழித்து அவந்திகா, காதல்ங்கிறது ஒன்னா இருக்கிறது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல ஒன்னா இல்லாம இருக்கிறதுலயும் கூட இருக்கு. நாம ஒன்னா இருக்கிறத இந்த விதி விரும்பல, நாமளும் அதை ஏத்துக்கத்தான் வேணும் என்றாள். ஆனா அவந்திகா என அரவிந்த் ஏதோ சொல்ல வர அவனை தடுத்து நிறுத்திய அவந்திகா, வேணா அரவிந்த், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், இதோட நிறுத்திக்கிறது தான் நாம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா. அவந்திகா அப்படி சொன்னதும் அரவிந்தால் வேறு எதுவுமே பேச முடியவில்லை. சோல் ஃபைட்டர் விஷயத்துல வேணும்னே அப்படி நடந்துக்கலனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வா இருந்துட்டே இருக்கு. அதான் அரவிந்த், நான் என அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே அதை குலைக்கும் விதமாக அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. அரவிந்த் தட்டப்பட்ட கதவின் பக்கம் திரும்பி பார்த்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட நினைத்தாள் அவந்திகா. ஆனால் அவளுக்கு குமட்டல் எடுத்தது. வாந்தி வருவது போல அவள் உணர்ந்ததும் வேகமாக அந்த அறையில் இருந்த கழிவறையை நோக்கி ஓடினாள். வயிற்றை பிரட்டி கொண்டு வாந்தி வருவதை போல அவந்திகா உணர்ந்தாள். ஆனால் உமட்டிக் கொண்டு வந்ததே தவிர வயிற்றிலிருந்து எதுவும் வெளியே வரவில்லை. அப்படியே சோர்ந்து போய் கழிவறை சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் அவந்திகா. அப்போது அவளுக்கு பின்னால் வந்து நின்ற அரவிந்த், என்னாச்சு அவந்திகா, உனக்கு ஒன்னும் இல்லையே என கேட்டான். கண்கள் சொருகிய அரை மயக்க நிலையில் அந்த கழிவறை சுவரில் சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்த அவந்திகா அரவிந்தின் சத்தம் கேட்டதும் மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவன் முகமெல்லாம் பதட்டமாக இருந்ததை கவனித்த அவந்திகாவிற்கு மீண்டும் அரவிந்தின் மீதான காதல் மேலோங்கி நின்றது. ஆனாலும் அவளது மன உறுதி அதை அரவிந்திடம் வெளிக்காட்ட விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அரவிந்த் என்னமோ ஏதோ என்று பயந்து அவளை நெருங்கி வந்து, என்ன அவந்திகா பண்ணுது என பாசமாக கேட்கவும் அவள் அதை கண்டு கொள்ளாதவாறு முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு, இல்ல எனக்கு ஒன்னும் பண்ணல, காலையில சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா. அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை அரவிந்த் கவனித்தாலும் வேறு எதுவும் கேட்காமல் அமைதியாக நின்றவன், ஓ ஓகே என்று மட்டும் பதில் அளித்தான். அரவிந்திற்கு அவந்திகா கர்ப்பமாக இருப்பாள் என்ற அளவிற்கெல்லாம் யோசிக்க முடியவில்லை. முதலில் அவளுக்கு கர்ப்பத்தடை மாத்திரைகள் கொடுத்ததால் அவளால் 6 மாதங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதும், பின்னர் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படாமல் இருந்ததும் அரவிந்தை அந்த அளவிற்கெல்லாம் யோசிக்க வைக்கவில்லை. அதுவும் போக அவந்திகாவின் முகமும் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதற்கான எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டிருப்பதாக அரவிந்திற்கு தெரியவில்லை என்பதால் அவன் அவந்திகா சொன்னதை அப்படியே நம்பினான். அப்போது சிறிது நேரத்திற்கு முன்னால் கதவை தட்டிய நபர் தற்போது அறைக்குள் நுழைந்து அரவிந்தை பார்த்து, சார், புதுசா வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாரு, நீங்க மேக்கப் போட்டுட்டீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்றார். அரவிந்த் அவந்திகாவை பார்த்தான். அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. பின்னர் அந்த நபரை பார்த்து, இல்ல, நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு வேற ஒரு இடத்துல ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, இப்பத்தான் அது எனக்கு ஞாபகம் வருது என்றான் அரவிந்த்.
அரவிந்த் அப்படி சொன்னதும் அந்த நபர் அதிர்ச்சியாக பார்த்தார். அவரது மனதிற்குள் என்னென்னவோ விஷயங்கள் ஓடத் தொடங்கின. சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜா இப்படி சொல்றது? அவரோட இந்த பேருக்கும் புகழுக்கும் காரணம் அவரோட நடிப்பு திறமையா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவரோட பங்க்சுவாலிட்டியும் பெர்ஃபெக்ஷனும் தான். எந்த ஷூட்டிங்கையும் அவர் தேவையில்லாம கேன்சல் பண்ணுனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளா இன்னைக்கு இப்படி சொல்றாரு? இவருக்கு என்னதான் ஆச்சு என தன் மனதிற்குள்ளேயே குழம்பிக் கொண்டு அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர். அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இருந்தாலும் அரவிந்திடம் பேசி பார்ப்போம் என முடிவு செய்தவர், ஆனா அரவிந்த் சார் என சொல்லும் போதே இடை நிறுத்திய அரவிந்த், இன்னைக்கு ஷூட்டிங் வேணாம், ஒரு நாள் தள்ளி நாளைக்கு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்றான். ஆனா சார், ஷூட்டிங் ஸ்கெடியூல் படி என விளக்கம் கொடுக்க வர, ஷெட்யூல் பத்தியெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு வேணாம் அவ்வளவுதான் என்றவன் தனக்கு பின்னால் நின்றிருந்த அவந்திகாவை திரும்பி பார்த்துவிட்டு, என்னோட கால் ஷீட் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உங்களோட பயம்னா, நான் இந்த ஷூட்டிங்காக ஒரு மாசம் என்னோட கால் ஷீட்டை ஒதுக்கி தரேன், உங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே என்றான் அரவிந்த். அரவிந்த் அவ்வாறு சொன்னது அங்கு நின்று கொண்டிருந்த நபருக்கு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. பொதுவாக சினிமா துறையில் இருக்கும் பிரபல நடிகர்கள் எல்லாம் தங்களது கால் ஷீட் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள். எனவே பெரிய நடிகர்களின் கால் ஷீட்டை பொறுத்துதான் ஷூட்டிங்கில் அவர்களுக்கான போர்ஷன் ஷெட்யூல் செய்யப்படும். அவர்களது கால் ஷீட் இல்லாத சமயங்களில் வேறு துணை நடிகர்களின் காட்சிகள், பேட்சிங்கிற்கான காட்சிகள் என படப்பிடிப்பை தொடர்வார்கள். எனவே அரவிந்தின் கால் ஷீட் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று என்பது அவர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அரவிந்த் தங்கள் கேமிங் நிறுவனத்தின் ஒரு சிறிய ஷூட்டிங்கிற்காக ஒரு மாத கால் ஷீட் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது யார்தான் அதை மறுத்து பேசுவார்கள்? எனவே அங்கு நின்றிருந்த நபர் அரவிந்திடம், சார், எங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நம்ம பொறுமையாவே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்றார். தட்ஸ் குட் என்று அரவிந்த் அவந்திகாவை திரும்பி பார்த்தான். அவந்திகாவோ அவன் பேசியதெல்லாம் உண்மைதானா என்ற வியப்பு தாழாமல் அவனையே கண்கள் இமைக்காதவாறு பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ் அவந்திகா என அரவிந்த் அவளை கூப்பிட்டதும் தான் அவள் சுய நினைவிற்கே வந்தாள். எஸ் மிஸ்டர் அரவிந்த் என அவள் தட்டு தடுமாறி பேசுவதற்குள் அரவிந்தே, உங்களை எங்கேயும் டிராப் பண்ணணுமா என்று கேட்டான். இல்ல, இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப் என்றாள் அவந்திகா. இங்கு என்ன நடக்கிறது என இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் அங்கு நின்று கொண்டிருந்த கேமிங் நிறுவன ஊழியர். ஓகே, லெட்ஸ் மீட் டுமாரோ என்று சொன்னவன் விறுவிறுவென அந்த அறையை விட்டு வெளியேறினான். கதவின் அருகில் சென்றவுடன் ஒரு கணம் நின்று அவந்திகாவை திரும்பி பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் அரவிந்த். அரவிந்த் அந்த அறையில் இருந்து சென்ற பிறகுதான் அவந்திகா நிதானத்திற்கே வந்தாள். அவளால் எப்பொழுதுதான் ஆசுவாசமாக மூச்சுவிட முடிவதைப் போல அவள் உணர்ந்தாள். ஒரு பெரும் புயல் அடித்து ஓய்ந்த பிறகு நிலவும் ஒரு அமைதி அந்த இடத்தில் நிலவியது. அவந்திகாவிற்கு அரவிந்தை பற்றி நன்றாக தெரியும் அல்லவா? அவன் தனது தொழிலை மிகவும் மதிப்பவன். எந்த காரணத்திற்காகவும் ஷூட்டிங்கை இப்படி பாதியில் நிறுத்திவிட்டு சென்றதில்லை. ஆனால் இன்று தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத ஒரே காரணத்திற்காகத்தான் அரவிந்த் இன்றைய ஷூட்டிங்கை நாளை தள்ளி வைத்திருக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் மனம் உணர்ச்சிகளால் நிரம்பி நின்றது. ஒரு பெருமூச்சு விட்டவள் உடை மாற்றும் அறைக்கு சென்று தனது மேக்கப்பை கலைத்துவிட்டு தனது சாதாரண உடைக்கு திரும்பியவள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியேறினாள். பின்னர் ஜூனியர் அசிஸ்டண்டிடம் விடை பெற்றுக் கொண்டவள் ஒரு டாக்ஸி பிடித்து தனது வீட்டை நோக்கி பயணித்தாள். அப்போது அவந்திகாவின் டாக்ஸியை ஒரு கருப்பு நிற வேன் ஒன்று பின்தொடர்ந்ததை அவள் கவனிக்கவில்லை. பாகம் 482. அவந்திகா படப்பிடிப்பு தளத்திலிருந்து வீட்டிற்கு வந்தாள். ஆனால் அவளை ஒரு கருப்பு நிற கார் பின்தொடர்ந்து வந்ததை அவள் பார்க்கவில்லை. தன் அபார்ட்மெண்டில் அவந்திகா இறங்கிய பிறகுதான் அவளுக்கு தன்னை யாரோ ஃபாலோ செய்து வருவது போல் தோன்றியது. ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்தாள். ஆனால் அங்கு எதுவும் புதிதாகவோ சந்தேகப்படும்படியாகவோ இல்லை என்பதால் அவந்திகா அதை தன் மன பிரம்மை என்று நினைத்து கொண்டவள் அருகில் இருந்த கடைக்கு
சென்று காய்கறிகள் வாங்கி கொண்டு தன்னுடைய அபார்ட்மெண்டிற்கு வந்தாள். அவள் லிப்டிற்குள் சென்ற பிறகுதான் அதுவரை மறைந்திருந்த அரவிந்த் வெளியே வந்தான். அந்த லிப்ட் எங்கு செல்கிறது என்று பார்த்து அவந்திகா 6வது மாடிக்குத்தான் போகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் ஒரு 5 நிமிடம் காத்திருந்து அவனும் 6வது மாடிக்கு போனான். அங்கு எதிரெதிரே 2 அபார்ட்மெண்ட்டுகள் இருப்பதை பார்த்தவன் அதில் எது அவந்திகாவின் வீடு என்று தெரியாமல் குழம்பி போனான். அதனால் என்ன, அதற்கு ஒரு வழி இல்லாமலா போய்விடும்? தன்னுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கும் விதமாக அந்த 2 வீட்டில் ஒரு வீட்டிற்கு சென்று வேகமாக 2-3 முறை தொடர்ந்து காலிங் பெல்லை அழுத்தினான். ஐயோ, யார் இது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன் என்று உள்ளிருந்து அவந்திகாவின் குரல் கேட்டதும் அரவிந்தின் முகம் முழுவதும் புன்னகையாக மாறியது. நொடி பொழுதையும் வீணாக்காதவன் உடனே அந்த லிப்டிற்குள் சென்று கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்றான். அவன் அங்கிருந்து சென்றதும் அங்கு வந்து கதவை திறந்து பார்த்த அவந்திகா வெளியே யாரும் இல்லாததை பார்த்து திகைத்து போய், யாரு பெல் அடிச்சது? ஒருவேளை இது கற்பனையா இருக்குமோ என்று நினைத்தவள் தன் வயிற்றில் கை வைத்து, டே குட்டி, உனக்கு சத்தம் கேட்டுச்சுதானே என்று வயிற்றுக்குள் இருக்கும் தன் குழந்தையுடன் பேசிக்கொண்டே அந்த காரிடோரில் நடந்து வந்து பார்த்தாள். ஆனால் அங்கு ஒரு ஆள் வந்து சென்றதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதே நேரம் வயிற்றுக்குள் இருக்கும் அவந்திகாவின் குழந்தைக்கு பதில் சொல்ல நேரமில்லை. தன் முகத்தை சுளித்தவள் தன் தலையில் அடித்து கொண்டு, ஏ அவந்தி, நீ இப்போல்லாம் ரொம்பத்தான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அவள் கடைக்கு சென்று வாங்கி வந்த 2 கேரட்டும் பீன்ஸும் அவள் மெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தன. சமைப்பதற்கு மிக மிக கடினமான டிஷ்ஷான மேகி செய்ய வேண்டும் என்றுதான் முடிவெடுத்திருந்தாள். மேகி பாக்கெட்டும் கூலாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவும் அதே மெத்தையில் கை கால்களை எல்லாம் நீட்டிவிட்டு விட்டத்தை பார்த்து படுத்தாள். அவளுக்கு இன்று உண்மையிலேயே அதிக டயர்டாக இருந்தது. மற்ற நாளாக இருந்தால் அவள் உணவை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாள். ஆனால் இப்போது அவள் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு கொடுமைக்கார அம்மாவாக அவள் குழந்தையை பட்டினி போட அவளுக்கு விருப்பமில்லை. அதே நேரம் கீழே நின்று கொண்டிருந்த அரவிந்திற்கு அவன் குழந்தை பசிக்கிறது என்று கதறியது கேட்டுவிட்டது போல் ஒரு 10 நிமிடம் கீழேயே நின்று கொண்டிருந்தவன் பிறகு மீண்டும் லிப்டில் ஏறி 6வது மாடிக்கு சென்றான். இப்போது அவந்திகாவின் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தாமல் அதற்கு எதிராக இருந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினான். அதுவரை மாஸ்கும் கண்ணாடியும் பேஸ்பால் தொப்பியும் அணிந்திருந்தவன் உள்ளே இருப்பவர்கள் முகமுடி கொள்ளைக்காரன் என்று நினைத்து பயந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அனைத்து மாறுவேட ஆயுதங்களையும் கழற்றி பாக்கெட்டில் வைத்தான். இப்போது 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி வந்து கதவை திறந்து விட்டார். ஹலோ பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று சொன்னவன் அந்த பாட்டியோடு சேர்ந்து அவரது வீட்டிற்குள் சென்றான். பாட்டிக்கும் கண் மங்கலாக தெரிந்ததால் யாரோ பார்த்து பழக்கப்பட்ட முகம் போல் தெரிந்ததை தவிர வந்திருப்பவன் யார் என்பது அவருக்கு தெரியவில்லை. சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு அவந்திகா தன் முன் ஒரு பிளேட்டில் மேகியோடு அமர்ந்திருந்தாள். மிகவும் போராடி கஷ்டப்பட்டு அவள் சமைத்த உணவு அவள் முன் போஸ் கொடுத்து கொண்டிருக்க அவளுக்குத்தான் அதை சாப்பிட மனம் வரவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அந்த மேகியை வாயில் போட்டாள். ஆனால் போன வேகத்தில் அந்த மேகி மீண்டும் வெளியே வந்து பாவம் அவளது குழந்தை இந்த மட்டமான டேஸ்டில் மேகி சாப்பிட்டு சாப்பிட்டு அழுது விட்டது போல ஒரு வழியாக வாயில் போட்டதையெல்லாம் வாந்தி எடுத்துவிட்டு இருந்த எனர்ஜியையும் இழந்துவிட்டு அவந்திகா பெட்டில் படுத்திருந்த நேரம் மீண்டும் அவளது வீட்டின் காலிங் பெல் அடிக்கப்பட்டது. இந்த முறையும் இது தன் பிரம்மையாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டே அவந்திகா சென்று கதவை திறந்து பார்த்தாள். ஆனால் அவள் கனவில் கண்டது கண்முன் தோன்றியதை போல் அவள் கண்முன் மணக்கும் சாப்பாட்டுடன் ஒரு மூதாட்டி நின்று கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கு அந்த பாட்டியை நன்றாகவே தெரியும். இத்தனை நாட்களில் அவள் இந்த வீட்டில் இருந்ததில் அவளுக்கு எதிர் வீட்டில் ஒரு மூதாட்டி தனியாக வசிக்கிறாள் என்று தெரிந்து வைத்திருந்தாள். அந்த மூதாட்டியும் அவந்திகா அவள் கண்களில் படும்போதெல்லாம் நட்பாக புன்னகைப்பாள். இப்போது அவரை அங்கு பார்த்ததும், என்னாச்சு பாட்டி என்றாள் அவந்திகா. பொண்ணே, நான் இன்னைக்கு என் வீட்டுல பிரியாணி செஞ்சேன். நான் தனியா தானே இருக்கேன், அதான் உனக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த பாட்டியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு என்றார்.
முதலில் அவந்திகா வேண்டாம் என்றுதான் சொல்ல நினைத்தாள். ஆனால் அந்த பிரியாணியிலிருந்து வந்த மனம், அதற்கு மேல் அழகாக வைக்கப்பட்டிருந்த 2 முட்டைகள் என்று அனைத்தும் அவந்திகாவின் நாக்கில் எச்சில் ஊற வைத்தது. முகமெல்லாம் பல்லாக சிரித்த அவந்திகா, தேங்க்யூ பாட்டி, என்னோட உயிரவே நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க என்றாள். அந்த பாட்டியும் புன்னகைத்துக் கொண்டே, நல்ல பொண்ணுமா நீ, இனிமே எப்ப வேணும்னாலும் நீ இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம், நான் உனக்கு சமைச்சு கொடுக்கறேன் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் கண்களில் ஹார்ட் பறக்க ஆரம்பித்தது. சோ ஸ்வீட் பாட்டி, லவ் யூ. நீங்க எனக்கு சமைச்சு கொடுங்க, நான் உங்க சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் என்றாள். அது சரி என்று சிரித்துக் கொண்டே அந்த பாட்டியும் அவந்திகாவிற்கு பாய் சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். அந்த பாட்டி தன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது அரவிந்த் தான் அணிந்திருந்த சமையல் ஏப்ரோனை கழற்றி டேபிளில் வைத்துக் கொண்டிருந்தான். பாட்டி அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருக்க அவர் அருகில் வந்த அரவிந்த், பாட்டி, இனிமே நீங்க சமைக்க வேணாம், நான் வந்து சமைச்சு கொடுக்கறேன். ஒருவேளை நான் பிஸியா இருந்தா வேற யாரையாவது சமைக்க அனுப்பி வைக்கிறேன், இனிமே அவங்களே உங்களுக்கும் அவளுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க என்று சொன்னவன் மீண்டும் தன்னுடைய மாறுவேட ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு வெளியே கிளம்ப தயாரானான். அவன் கதவை நோக்கி செல்லும் போது வேகமாக அவன் அருகே வந்த பாட்டி, சூப்பர் ஸ்டார், ஒரு நிமிஷம் என்றாள். அவன் திரும்பி பார்க்கவும் தன் கையில் போனோடு வந்தவர், ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் என்று கேட்டு அவனோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். தனக்கு இளம் தலைமுறையினர் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது அரவிந்திற்கு தெரியும். ஆனால் பாட்டி கூட அவனது ரசிகையாக இருப்பது அவனுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. மீண்டும் அந்த அபார்ட்மெண்டை விட்டு கீழே வரும்போது எப்போதும் போல் யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் காரை நோக்கி சென்றான் அரவிந்த். கீழே அரவிந்திற்காக காத்திருந்து சம்பத் காரிலேயே தூங்கி போயிருந்தான். அரவிந்த் கார் அருகில் வந்ததும் வேட்டைக்கு கிளம்பும் நாய் போல் கண்களை மூடிக்கொண்டே கைகளை மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தான். டே, என்னடா பண்ணிட்டு இருக்க என்று அரவிந்த் அதட்டவும், ஓ அரவிந்த் சார், நீங்களா? அப்போ அந்த பிரியாணி வாசனை உங்க மேல இருந்துதான் வருதா என்று சொல்லி அரவிந்தின் கையை பிடித்து மோப்பம் பிடித்தவன், ஆனாலும் அரவிந்த் சார், நீங்க ரொம்ப மோசம். கீழே ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கும் கொஞ்சம் கொடுப்போமேன்னு இல்லாம நீங்க மட்டும் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கீங்க என்று சொன்னவன் எப்போதும் போல் அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கவும், இட்ஸ் ஓகேடா சம்பத், உனக்கு ஒரு காலம் வரும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்க சகிக்காத அரவிந்த், கனவு கண்டது போதும், காரை ஸ்டார்ட் பண்ணு என்றான். என்ன அரவிந்த் சார், நீங்களும் வரீங்களா? அவந்திகா மேடம் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்க நைட் இங்கேயே இருக்க வேண்டிதானே என்று கண்ணடித்து சொன்னான். இதை கேட்ட அரவிந்த், இப்ப நீ காரை எடுக்கிறியா இல்ல உன்னை கீழே தூக்கி போட்டுட்டு நான் காரை எடுக்கவா என்றான். அதற்கு மேல் சம்பத் எதுவும் பேசாமல் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் அவந்திகாவின் அபார்ட்மெண்ட் இருக்கும் இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்தது. அவந்திகா ஒரு பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் அரவிந்திற்கு பெரிய நிம்மதியாக இருந்தது. இன்னும் அவர்களுக்குள் பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருப்பதாக அரவிந்த் நினைத்ததால் இப்போதைக்கு அவந்திகா இங்கேயே இருப்பதுதான் சரி என்று நினைத்தான். காதல் என்றால் இருவரும் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டுமா என்ன? இருவரது இதயமும் ஒன்றிணைந்து இருந்தால் போதாதா என்ன? இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே தன்னுடைய ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்த அரவிந்த் சரியான நேரத்திற்கு அவந்திகாவின் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் லாகின் செய்தான். ஏதோ அவந்திகா இன்று மிகவும் சோர்வாக இருந்ததாகவே அவனுக்கு தோன்றியது. அதனால் அவளுக்கு நிறைய பரிசுகளை அனுப்பி வைத்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாளோ என்று அவனுக்கு தோன்றவும் உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் அவளுக்கு 1,00,000 மதிப்புள்ள கிஃப்டை அனுப்பி வைத்தான். அது அன்றைய லைவ் ஸ்ட்ரீமிங்கின் ஹாட் டாபிக்காக மாறியது. அடுத்தடுத்து கமெண்ட்டுகளும் வந்து குவிய ஆரம்பித்தது. இந்த பணக்கார மிஸ்ஸிங் தியா நம்ம லவ் தியாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். மிஸ்ஸிங் தியா, சொல்லுங்க, உங்களுக்கு எங்க லவ் தியா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வாவ், 1,00,000? அப்போ இது கண்டிப்பா உண்மையான காதல் தான். ரிச்மன்,
ப்ளீஸ் என்னையும் உங்கள் லவ்வரை ஏத்துக்கோங்களேன் என இதுபோல் பல கமெண்ட்டுகள் வந்து குவிந்தன. அதையெல்லாம் பார்த்த அரவிந்திற்கு உள்ளுக்குள் குதூகலமாக இருந்தது. எப்போது தான் எது செய்தாலும் அதை சத்தமில்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் அரவிந்த் நினைப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் முற்றிலும் வேறுபட்டிருந்தான். அவன் செய்வதை அனைவரும் பார்க்க வேண்டும், அவனை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் என்று அவன் மனம் ஏங்கியது. அரவிந்த் இதை நினைத்துக் கொண்டிருக்கும் போதே, மிஸ் இந்தியா, தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நீங்க எனக்கு அளவுக்கு அதிகமாவே கிஃப்ட் அனுப்பிட்டீங்க. ப்ளீஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுவரை நீங்க அனுப்பின கிஃப்ட் பபிள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ என்றாள். ஆனால் அரவிந்திற்கு குதூகலம் தாங்க முடியவில்லை. அவன் இன்னும் அதிகமாக அவந்திகாவிற்கு கிஃப்ட் அனுப்பிக் கொண்டே இருந்தான். அந்த நேரம் அவனது கம்ப்யூட்டர் திரையில், கங்க்ராட்ஸ் மிஸ் இந்தியா, நீங்க தான் லவ் தியாவோட உண்மையான ஃபேன் என்று ஒரு பாப்அப் வந்தது. இதை பார்த்ததும் அரவிந்த் தன் போனை முகத்தின் மீது வைத்து மெத்தையில் சிரித்துக் கொண்டு உருண்டு கொண்டிருந்தான். நல்ல வேளை இங்கு மாதவியோ சம்பத்தோ யாரும் இல்லை என்றால் இது அரவிந்தே இல்லை, அவன் உருவத்தில் வேறு எவனோ வந்திருக்கிறான் என்று போலீசிற்கே கால் செய்து விடுவார்கள். முகமெல்லாம் புன்னகைத்துக் கொண்டு அரவிந்த் தன் போனை மீண்டும் பார்க்க அதில் லவ் தியாவின் நம்பர் 1 ஃபேன் அவன் இல்லை என்று தெரிந்ததும் காண்டானவன் அவள் ஆன்லைனில் இல்லை என்றாலும் அவளுக்காக 10,000 அனுப்பி வைத்தான். அதை தொடர்ந்து இப்போது லவ் தியாவின் நம்பர் 1 ஃபேன் என்ற பட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சிரித்து கொண்டே அவன் அந்த ஆப்பை விட்டு வெளியே வரும் நேரம் அந்த ஆப்பில் இருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. குழப்பத்துடனேயே அந்த மெசேஜை அரவிந்த் ஓபன் செய்து பார்க்கவும் அந்த மெசேஜ் லவ் தியாவிடம் இருந்துதான் வந்திருந்தது. மிஸ்ஸிங் தியா, இன்னைக்கு நீங்க எனக்கு அனுப்பின எல்லா கிஃப்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இவ்ளோ கிஃப்ட் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணிரல. சோ நீங்க உங்க அக்கவுண்ட் நம்பரை கொடுங்க, நான் எல்லா காசையும் திருப்பி போட்டு விடுறேன் என்றாள். இந்த மெசேஜை பார்த்ததும் இப்போது சட்டென அவந்திகா தன்னை ஒதுக்கி வைப்பது போல அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அவன் அரவிந்த் என்பதே அவளுக்கு தெரியாது என்பதை கூட மறந்து போனவனாய், என்னோட அவந்திகா என்ன நிராகரிச்சிட்டாளா என்று சோக கீதம் பாட ஆரம்பித்தான். பாகம் 483. ஏதோ டீனேஜ் பையன் முதலில் தன் காதலியிடம் காதலை சொல்லி நிராகரிக்கப்பட்டதை போல் என்னோட அவந்திகா என்னையும் என்னோட கிஃப்ட்ஸையும் நிராகரிச்சிட்டா என்று புலம்பிக் கொண்டிருந்த அரவிந்த் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி அவந்திகாவிற்கு பதில் மெசேஜ் போட்டான். லவ்தியா, நீங்க ஏன் எனக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க? நான் உங்க லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கேக்குறேன். உங்க லைவ் ஸ்ட்ரீமிங் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணினேன் என்றான். நீங்க பொண்ணா பையனா என்று அவந்திகாவிடமிருந்து அவளுக்கு பதில் மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவன், அரவிந்திற்கு அவந்திகாவை பற்றி நன்றாக தெரியும். அவன் ஒரு ஆண் என்று சொன்னால் அவள் நிச்சயமாக அவனை நிராகரிப்பாள். எனவே அவன் உடனடியாக, இனி நீங்க என்ன சிஸ்டர் தீன்னு கூப்பிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன தீன்னு தான் கூப்பிடுவாங்க என்று அனுப்பிய அரவிந்த் தான் ஏதோ பெரிய புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருக்க, தேங்க்யூ சிஸ்டர் தி, எங்களை மாதிரி கேஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இது மாதிரி கிஃப்ட் தான் சேலரியே. ஆனாலும் நீ இது மாதிரி எனக்கு கிஃப்ட் அனுப்புறது உன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா என்றாள் அவந்திகா. என்னது, அப்பா அம்மாவா என்று கண்களை சுருக்கி பார்த்த அரவிந்த் பின்பு வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய தியா உண்மையிலேயே மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவளாகத்தான் இருக்கிறாள். அவள் ஏதோ ஸ்கூல் குழந்தை தன் பெற்றோருக்கு தெரியாமல் அவளது கிரெடிட் கார்டை எடுத்து அவளுக்கு கிஃப்ட் அனுப்புகிறது என்று நினைத்து விட்டாள் போல. வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து முடித்த அரவிந்த், லவ்தியா, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு கல்யாணம் கூட ஆகிருச்சு என்றான். இந்த மெசேஜை பார்த்த அவந்திகா, ஓ அப்படியா, அப்போ ஓகே, இவ்வளவு நாள் நீங்க எனக்கு அனுப்பின கிஃப்ட் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அரவிந்திற்கும் இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தன்னுடைய அவந்திகா யார் என்று தெரியாதவர் மீது கூட எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாள் என்று நினைத்து பெருமைப்பட்டு கொண்டான். அதே நேரம் அவந்திகா தன்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ்ஸிங் தியா மட்டுமே அவளுக்கு 3 லட்சம் ரூபாய் கிஃப்டாக அனுப்பியிருந்தாள். இதுபோல் இன்னும் சில நாட்கள் அவள் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்தால் அவளுக்கு தேவையான
பணத்தை அவள் சம்பாதித்து விட முடியும் என்று தோன்றியது. முதலில் அவள் மிஸ்ஸிங் தியாவை நினைத்து அதிகம் பயந்தாள். இது போன்ற செயல்களை எல்லாம் கண்டிப்பாக விவரமறியாத சிறிய பிள்ளைகள்தான் அதிகம் செய்வார்கள். ஆனால் இப்போது அந்த மிஸ்ஸிங் தியா யார் என்று அவந்திகாவிற்கு தெரிந்ததும், சரி அவந்தி, யாரோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவகிட்ட பணம் இருக்குன்னு எல்லார்கிட்டையும் காட்டிக்கிறதுக்கு கூட இப்படி பண்ணிட்டு இருக்கலாம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டவளுக்கு 10 வருடத்திற்கு முன் அவள் எப்படி இருந்தாள் என்று ஞாபகம் வந்தது. 10 வருடத்திற்கு முன்னால் அவளுக்கு பணம் என்பது வெறும் நம்பர் மட்டும்தான். கண்களை மூடிக்கொண்டு ஒரே நாளில் லட்சக்கணக்கில் செலவழித்து இருக்கிறாள். சாதாரண ஒரு ஆடைக்கே 10,000 20,000 என்று செலவு செய்திருக்கிறாள். ஆனால் பிற்காலத்தில் பணத்திற்காக சிரமப்படும் போதுதான் பணத்தின் உண்மையான மதிப்பே அவளுக்கு தெரிந்தது. பின்னர் உடலை நெளித்து கொண்டு சோம்பல் முறித்தவள் அங்கிருந்து எழுந்து ரெஸ்ட் ரூமிற்குள் சென்றாள். இன்னமும் அந்த கருப்பு நிற கார் அவள் வீட்டிற்கு கீழேயே நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதை பற்றி அவந்திகாவிற்கு எதுவும் தெரியவில்லை. அந்த காருக்குள் அமர்ந்திருந்த நரேனின் கண்கள் குரூரமாக இருந்தன. அவன் தனக்கு அருகில் இருந்த அவனது அசிஸ்டண்டை பார்த்து, அப்படின்னா அந்த கேமிங் விளம்பரத்துல அவந்திகாவும் அரவிந்தும் தான் ஒன்னா நடிக்கிறாங்களா என கேட்டான். இதை கேட்கும் பொழுதே அவனது முகத்தில் தெரிந்த கோபத்தை நன்றாக உணர முடிந்தது. நரேனின் அசிஸ்டன்ட்டும் ஆம் என தலையசைத்தான். கோபத்தில் முகம் சிவந்த நரேன், அவனேதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் என கத்தினான். சார், இப்போ ஷூட்டிங்க கேன்சல் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா என நரேனின் அசிஸ்டன்ட் கேட்டதும், இல்ல இப்ப நான் கேன்சல் பண்ணனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும், நடக்கட்டும் பாத்துக்கலாம் என்றான் நரேன். சரி என தலையசைத்த நரேனின் அசிஸ்டன்ட், அவந்திகா மேடம் இப்போல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்றதுக்காகத்தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல்லையே நம்ம ஆள் ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கேன் என்று சொல்லவும், தட்ஸ் குட் என்றான் நரேன். நரேனின் மனதிற்குள் அவந்திகாவை பற்றிய எண்ணங்களே ஓடிக்கொண்டிருந்தன. அவ நல்லா தானே இருந்தா, இப்ப என்னாச்சு, அவ உடம்புல என்ன பிரச்சனை என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தான் நரேன். இரவில் நிம்மதியாக தூங்கிய அவந்திகா அடுத்த நாள் காலை ஃப்ரெஷ்ஷாக உணர்ந்தாள். அதே புத்துணர்ச்சியுடன் குளித்து கிளம்பி அவளது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடன் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு கிளம்பினாள் அவந்திகா. அவர்கள் ஸ்டுடியோவிற்கு சென்றதும் யாரோ ஒரு மனிதருடன் படப்பிடிப்பு குழுவினர் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள் அவந்திகா. அவந்திகாவை நோக்கி வந்தவர்கள், வாங்க மிஸ் அவந்திகா, இன்னைக்கு இவர் கூட தான் நீங்க நடிக்கணும். சோ கொஞ்ச நேரம் இவர் கூட பேசி பழகி ஒரு புரிதல் வந்தாதான் ஸ்கிரீன்ல உங்களால நேச்சுரலா அத பிரசன்ட் பண்ண முடியும் என்றனர். அவந்திகாவிற்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. இல்ல, எனக்கு புரியல, சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் ஷூட்டிங்க்கு வரலையா என அவந்திகா பதட்டமாக கேட்டாள். அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவர், இல்ல மிஸ் அவந்திகா, ஆக்சுவலி அரவிந்த் ராஜுக்கு கிஸ்ஸிங் சீன், பெட்ரூம் மாதிரியான ரொமான்டிக் சீன்ல நடிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் அவருக்கான டூப் ஒருத்தரை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இதோ இவர்தான் அரவிந்த் ராஜுக்கான டூப். நீங்க இன்னைக்கு இவர் கூட தான் நடிக்க போறீங்க என்றார் படக்குழுவை சேர்ந்த ஒருவர். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஆனா இவரு என்று அவள் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்னரே இடைமறித்த அந்த படக்குழுவை சேர்ந்த நபர், ஒன்னும் பயப்படாதீங்க மிஸ் அவந்திகா, சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் கூட நடிக்கும் போதுதான் நீங்க ரொம்பவே ஹம்பிளா நடந்துக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்போ நீங்க அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற மாதிரி எதுவும் இல்ல, ரொம்பவே கேஷுவலா நடிக்கலாம். முதல்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, அப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்றார். அதை கேட்ட மறுகணத்தில் அவந்திகாவின் உலகமே இருண்டதை போல உணர்ந்தாள். அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எதுவும் பேசாமல் அந்த நபரையே பார்த்து கொண்டிருந்தவள் விரக்தியில் அப்படியே தலையை தொங்க போட்டு கொண்டாள். அவந்திகா ஒன்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. அவளே ஒரு கத்துக்குட்டி. அவள் சொல்வதெல்லாமா இங்கு எடுபட போகிறது? இது வெறும் ஷூட்டிங் தானே, யாருடன் நடித்தால் என்ன என்று சொல்லிக் கொண்டு தன்னைத்தானே தேற்றுக்கொண்டாள் அவந்திகா. அவள் அவ்வாறு மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அரவிந்தன் டூப்பாக நடிக்க இருக்கும் அந்த ஆள் அவந்திகாவின் அருகில் நடந்து வந்தார். ஹாய் மிஸ் அவந்திகா, கிளாட் டு மீட் யூ
என்று அவளை நோக்கி கையை நீட்டினார் அந்த நபர். அதை கேட்டதும் சுய நினைவிற்கு வந்த அவந்திகா சட்டென அவரை நிமிர்ந்து பார்த்து, ஹாய், இட்ஸ் மை பிளஷர் என்று சொல்லி அவருடன் கை குலுக்கினாள் அவந்திகா. அவள் அவ்வாறு சொன்ன பொழுது அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் தென்படவில்லை. ஒரு பொம்மை பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவளது முகம். ஃபைன் மிஸ் அவந்திகா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்களை பத்தி முன்னவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் கூட கேட்டிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ அழகான வாய்ஸ் தெரியுமா? உங்களோட குரல் அளவுக்கு நீங்க அழகா இருப்பீங்களான்னு நான் யோசிச்சதுண்டு. ஆனா இப்ப சொல்றேன், உங்க குரலை விட நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில உங்களோட கெரியரை டெவலப் பண்ண கூடாது என்று அந்த நபர் இடைவெளியே இல்லாமல் அவந்திகாவிடம் பேசிக்கொண்டே போனார். அவந்திகாவிற்கோ அங்கு நின்று அவருடன் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு தர்ம சங்கடமாக தோன்றியது. அவரது கேள்விக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று மட்டும் பதில் கூறினாள் அவந்திகா. ஓ அப்படியா, அப்போ உங்களுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்று கேட்டார் அவர். அவந்திகாவுடன் நன்கு பழக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில்தான் அவர் மாற்றி மாற்றி இப்படி கேள்விகளால் அவந்திகாவை துளைத்துக் கொண்டிருந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணுடன் தனக்கு ஒரு அந்தரங்க காட்சியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற குஷியில் இருந்தார் அவர். அவந்திகாவும் வேறு வழி இல்லாமல் அவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த ஒருவர், மிஸ் அவந்திகா, நீங்க இப்ப போய் மேக்கப் போட்டுக்கணும். சீக்கிரமா உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷாட்டுக்கு ரெடி ஆகுங்க என்றார். இதுதான் சாக்கு என்று நினைத்த அவந்திகா அந்த இடத்தை விட்டு வேக வேகமாக நகர்ந்து மேக்கப் ரூமிற்குள் சென்றாள். அவள் உள்ளே சென்றதும் அங்கு ஏற்கனவே அரவிந்த் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அவந்திகா. அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவந்திகா அறையின் உள்ளே வந்ததை கண்ணாடியின் வழியாக பார்த்த அரவிந்த் பின்னால் திரும்பி அவளை பார்த்துவிட்டு மீண்டும் கண்ணாடியை பார்த்தவாறே அமர்ந்து கொண்டான். அவன் அவந்திகாவிடம் எதுவுமே பேசவில்லை. அரவிந்தின் நடவடிக்கைகளை பார்த்த அவந்திகாவிற்கு வேடிக்கையாக இருந்தது. மேலும் அரவிந்தின் தோற்றமும் அவளுக்கு இன்னமும் வேடிக்கையாக தோன்றியது. இன்றைய காட்சியில் விக் வைத்து நடிக்க வேண்டியிருப்பதால் அரவிந்தின் உண்மையான முடியை நன்றாக பின்புறம் ஏற்றி வலித்து சீவியிருந்தார்கள். அந்த ஹேர் ஸ்டைலில் அரவிந்தை பார்க்கும் பொழுது அவந்திகாவிற்கு ஒரு துறவியை போன்று தோன்றியது. அவன் ஹேர் ஸ்டைல் தான் துறவியை போல மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர அவனது கூர்மையான கண்களும் வில் போன்ற புருவங்களும் அவனது முகத்தை கம்பீரமாக காட்டியதே தவிர அதில் துறவிக்கான கருணை என்பது சிறிதளவிலும் தென்படவில்லை. அரவிந்தை இப்படி காமெடியான தோற்றத்தில் பார்த்த பொழுதும் கூட அவளால் சத்தமாக வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை என்பது மட்டும்தான் அவந்திகாவிற்கு வருத்தமாக இருந்தது. அவள் மெல்ல நடந்து அரவிந்திற்கு அருகில் சென்றாள். அவனுக்கு அருகில் இருந்த ஒரு சேரில் சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அரவிந்தின் மேக்கப் முழுமையாக முடிந்ததும் அங்கிருந்து எழுந்த அரவிந்த் உடை மாற்றிக் கொள்வதற்காக வேறு ஒரு அறைக்கு சென்றான். அவன் சென்ற பிறகு அவந்திகா தான் மேக்கப் போட்டுக் கொள்வதற்காக அரவிந்த் அமர்ந்திருந்த சேரில் சென்று அமர்ந்தாள். புதிதாக வந்திருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவந்திகாவை பார்த்து புன்னகைத்தார். இப்போது வந்திருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மிகவும் நல்ல குணமுடையவர். மேலும் அவரது துறையில் திறமையானவரும் கூட. அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க இயற்கையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு அதிகமா மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்ல, லைட்டா மட்டும் போட்டா போதும் என்றார். அவந்திகாவும் சரி என தலையசைத்தாள். அவந்திகாவிற்கு மேக்கப் போட்டு முடித்தவுடன் அவள் தன்னை முன்னும் பின்னும் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவளது மஞ்சள் நிற உடைக்கும் அவளது கூந்தல் பின்னப்பட்ட விதத்திலும் அவள் பார்ப்பதற்கு அழகு பதுமையாக தோற்றமளித்தாள். அவள் அவ்வாறாக தன்னையே ரசித்து கொண்டிருந்த போது அந்த அறை கதவு திறக்கப்பட்டது. அரவிந்தான் சோஹா யுவா கெட்டப்பில் உள்ளே நுழைந்தான். அரவிந்தை பார்த்த அவந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் அரவிந்த் என்பதையே மறக்கும் அளவிற்கு அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருந்தான். அவனது உடையும் அவனது தலைமுடியும் அப்படியே அந்த கதாபாத்திரத்தின் தோற்றத்தை பிரதிபலித்தன. அவனது கம்பீரமான தோற்றம் அச்சு அசலாக பழங்காலத்து போர் வீரனை நினைவுபடுத்துவதாக இருந்தது. அவந்திகா மட்டுமல்ல, அந்த அறையில் இருந்த அனைவருமே
அவனது தோற்றத்தை கண்டு வியந்து போய் நின்றனர். அரவிந்த் எவ்வளவு திறமையான நடிகர் என்பதற்கு சான்றாக இந்த ஒரு தோற்றமே போதும் என்னும் அளவிற்கு இருந்தது அவனது கெட்டப். அரவிந்தின் அழகுக்கும் திறமைக்கும் முன்னர் அவனுடன் ஜோடியாக நடிக்கக்கூடிய ஹீரோயின்கள் எல்லோருமே அழகு குறைந்தவர்கள் போலத்தான் காணப்படுவார்கள். ஆனால் அவந்திகாவின் விஷயத்தில் அப்படி இல்லை. அரவிந்திற்கு ஏற்ற ஜோடி அவந்திகாதான் என்று அனைவருமே ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு அவளும் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவர்கள் இருவரையும் அருகருகே பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கோ தன் கண்ணே பட்டுவிடும் என்பது போல அவ்வளவு அழகாக தெரிந்தது அந்த ஜோடி. இந்த விளம்பரம் மட்டும் வெளியாகிவிட்டால் இன்டர்நெட் முழுவதும் இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் நினைத்தார். அதன் பிறகு அவந்திகாவும் புகழின் உச்சிக்கு சென்று விடுவாள் என்பதும் அவரது அனுமானம். அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த ஒருவர், அரவிந்த் சார், அவந்திகா மேடம் ஷாட் ரெடியா இருக்கு, நீங்க வந்துட்டீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்றார். அரவிந்தும் அவந்திகாவும் ஜோடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றார்கள். பாகம் 484. சோகோயு கெட்டப்பில் அரவிந்த் மேக்கப் ரூமிற்குள் நுழைந்ததும் அவனை கண்டு கண் கொட்டாமல் வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அப்போது அவர்கள் இருவரையும் ஷாட் ரெடியாகிவிட்டது என ஒருவர் வந்து அழைக்க இருவரும் ஜோடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றனர். அரவிந்தும் அவந்திகாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றதும் டைரக்டர் அவர்கள் இருவருக்கும் அவர்களுக்கான அன்றைய சீன் என்ன என்பதை ஸ்கிரிப்ட் பேப்பரை வைத்து விளக்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு நாம எடுக்க போற சீன் ஜோஹோயுவுக்கும் தியாவுக்கும் நடக்கிற முதல் சந்திப்பு. அது தியாவோட வீட்டு தோட்டத்துல நடக்குது. தியா அவளோட வீட்டு தோட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பாறையில ஏறி விளையாடிட்டு இருக்கிறா. அப்போ அவளோட கால் தவறி அவ கீழே விழ போற நேரத்துல சரியா அந்த இடத்துக்கு வர ஜோகோயு அவளை தாங்கி பிடிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பார்த்த முதல் பார்வையிலேயே 2 பேருக்குள்ளேயும் காதல் உண்டாகுது. இவ்வாறு அவர்களுக்கு முழு சீனையும் டைரக்டர் எக்ஸ்பிளைன் செய்து கொண்டிருந்தார். அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா அவர் பேசி முடித்ததும், டைரக்டர் சார், நீங்க தோட்டம்னு சொல்றீங்க, ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்லையே என சந்தேகமாக கேட்டாள். அவள் ஷூட்டிங் நடைபெறும் இடத்தை பார்த்த பொழுது அங்கு எந்த பூக்களோ மரங்களோ இல்லாமல் வெறுமனே ஒரு பச்சை நிறத்தில் துணி மட்டுமே இருந்தது. அதனால்தான் அவந்திகாவிற்கு இந்த சந்தேகம் தோன்றியது. அவள் அவ்வாறு கேட்டதும் அவளை பார்த்து சிரித்த டைரக்டர், மிஸ் அவந்திகா, தோட்டத்தில் நடக்கிற சீன் அப்படின்னா தோட்டத்துக்கே போயெல்லாம் ஷூட் பண்ண மாட்டோம். இங்க கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிப்போம். அதெல்லாம் எடிட்டிங் டேபிள்ல நடக்கும். இப்போதைக்கு நீங்க இங்க ஒரு தோட்டம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு தான் நடிக்கணும் என்றார். அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கற்பனை பண்ணிட்டு நடிக்கணுமா என தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் அவந்திகா. அவளால் வேறு எதுவும் கேட்க முடியவில்லை. ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு மன ரீதியாக அவள் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஷூட்டிங் தொடங்கியது. டைரக்டர் ஆக்ஷன் என்று சொன்னதும் அந்த இடத்தையே ஒரு பூந்தோட்டத்தை போல கற்பனை செய்து கொண்ட அவந்திகா மெல்ல குனிந்து ஒரு பூவை கையில் எடுப்பதை போல நினைத்து கொண்டு பின்னர் அதை முகர்ந்து பார்ப்பதை போல தனது மூக்கின் அருகில் கொண்டு சென்றாள். அப்போது கட் என டைரக்டர் கோபமாக கத்தியதும் அவந்திகா திடுக்கிட்டாள். மிஸ் அவந்திகா, என்ன பண்றீங்க? உங்க கையில ஒரு பூவை எடுக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்க பார்வையெல்லாம் உங்க கையில இருக்கிற பூ மேலதான் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் பார்க்க கூடாது. உங்க உடல் அசைவுகளும் மெதுவா அழகா நளினத்தோட இருக்கணும். பாடிய இவ்ளோ ஸ்டிஃபா வச்சுக்க தேவையில்லை என கத்தினார் டிரெக்டர். அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவந்திகா ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் இல்லை என்பதால் டைரக்டர் சொல்வதை உள்வாங்கிக் கொண்டு அதை கற்பனையில் நினைத்தபடியே நடிப்பது அவளுக்கு கடினமாக இருந்தது. அவள் அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு டைரக்டரை பார்க்க அவரோ அவளை கண்களாலேயே எரித்து விடுவது போல அவ்வளவு கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சுற்றி நின்ற அனைவரும் அவந்திகாவின் நிலையை பார்த்து தாங்கள் சிரிப்பது வெளியில் தெரியாதவாறு வாயை மூடிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர். அவந்திகாவை சுற்றி இருப்பவர்கள் அவளை பற்றி பேசுவதெல்லாம் கூட அவளது காதுகளில் தெளிவாக கேட்டது. இவளுக்கு சுத்தமா நடிப்பே வரல,
எங்க இருந்துதான் பிடிச்சாங்களோ தெரியல. பாக்க அழகா இருந்துட்டா போதும், நடிக்க வந்துடலான்னு சொல்லி இங்க வந்துட வேண்டியது. வந்த அப்புறம் தானே தெரியுது இதுங்கெல்லாம் என்னத்த நடிச்சு கிழிக்குதுங்கன்னு. அரவிந்த் சார் இவ மேல ரொம்பவே கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாமா, பின்ன அவரை பத்தி தான் நல்லா தெரியுமே. நடிக்க தெரியாதவங்களெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இவ்வாறு அவந்திகாவை சுற்றி இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவளோ அரவிந்தை மெதுவாக ஓரக் கண்களால் பார்த்தாள். அவன் நிஜமாகவே முகத்தை சுளித்து அவந்திகாவை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருப்பதை போல அவளுக்கு தோன்றியது. அவள் தனது உதட்டை இறுக கடித்து கொண்டாள். ஓகே ஓகே, ஒன்ஸ் மோர் போலாம். ஷாட் ரெடி. மிஸ் அவந்திகா, நீங்க ரெடி தானே என டைரக்டர் கேட்கவும், எஸ் சார் என்று சொன்ன அவந்திகா அவளது பொசிஷனில் சென்று நின்று கொண்டாள். ஆக்ஷன் என்று சொன்னதும் முன்னர் டைரக்டர் சொல்லிக் கொடுத்ததை போலவே அவந்திகா மிகவும் மெதுவாக எட்டு வைத்து நடந்து கீழே இருக்கக்கூடிய பூக்களை எடுப்பதை போல நடித்தாள். கட் என்று கத்திய டைரக்டர், மிஸ் அவந்திகா, உங்களுக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா? அது ஒரு கார்டன், அங்க இருக்கிறதெல்லாம் ஃப்ளவர்ஸ். நீங்க அந்த பூக்களை தான் கையில எடுக்கிறீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தொலைஞ்சு போன பொருளை தேடுற மாதிரி இருக்கு என்றார் மிகவும் கோபமாக. சுற்றி இருந்தவர்களால் அப்போது தங்களது சிரிப்பினை அடக்க முடியவில்லை. வாய்விட்டே சிரித்து விட்டார்கள். அவந்திகாவிற்கு அது மிகவும் அவமானமாக இருந்தது. அவந்திகா என்றைக்குமே தோல்விக்கு தன்னை எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டாள். அவ்வாறு இருந்திருந்தால் ஒரு சாதாரண கேமராக ஆரம்பித்த அவள் இன்று கேமிங் உலகில் தவிர்க்க முடியாத நபராக வளர்ந்திருக்க முடியுமா? இப்போதும் அவளை சுற்றி நின்று அனைவரும் சிரிப்பதையெல்லாம் அவள் ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு தன் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். அதே மன உறுதியுடன், டைரக்டர் சார், ஒன்ஸ் மோர் என்றாள் அவந்திகா. அவந்திகாவின் உறுதியான முகத்தை பார்த்த டைரக்டருக்கு அவளது அணுகுமுறை மிகவும் பிடித்திருந்தது. தான் திட்டியதை மனதில் வைத்துக்கொண்டு அழுது வடியாமல் உறுதியான குரலில் ஒன்ஸ் மோர் கேட்ட அவளது முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அவள் முறையாக பயிற்சி பெற்ற நடிகை இல்லை என்றாலும் அவள் நிச்சயமாக நன்றாக நடிப்பாள் என்ற நம்பிக்கை டைரக்டருக்கு வந்தது. ஆனாலும் அவளுக்கு இப்பொழுது சிறிது பயிற்சி இருந்தால் நன்றாக நடிப்பாள் என்று நினைத்தவர், மிஸ் அவந்திகா, நீங்க கொஞ்ச நேரம் இதே இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த சீனை எப்படி நடிக்கலான்னு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வேற ஒரு செக்மெண்டோட ஷூட்டை முடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களால என்னோட ஷூட்டிங் டிலே ஆகுறத நான் விரும்பல என்று சொன்னவர் வேறு ஒரு செட்டிற்கு சென்றார். அவர் எல்லாவற்றிலும் மிகவும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்பதால் இது ஒன்றும் யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை. டைரக்டர் அங்கிருந்து சென்றவுடன் அவந்திகா மிகவும் சோர்வாக உணர்ந்தாள். ஒரு பெருமூச்சு விட்டவள் தலையை தொங்க போட்டவாறே அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அந்த ஷூட்டிங் நடந்த இடம் ஒரு காலி அறையாக இருந்தது. அந்த அறையை எப்படி ஒரு பூந்தோட்டமாக கற்பனை செய்வது என்று மிக தீவிரமாக யோசித்துக் கொண்டே அவந்திகா அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது தன்னை யாரோ நெருங்கி வருவதை உணர்ந்து அவந்திகா திரும்பி பார்த்தாள். அரவிந்தான் அவள் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவந்திகாவை அரவிந்த் நெருங்கி செல்வதை பார்த்த அங்கிருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்குள் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொள்ள தொடங்கினர். அரவிந்த் கோபமா அவந்திகா கிட்ட போறாரு. அவ்வளவுதான், என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கண்டிப்பா பயங்கரமா திட்டு விழ போகுது அவளுக்கு. சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் பத்தி தான் தெரியுமே, அவருக்கு சரியா நடிக்க தெரியாதவங்கள கண்டாலே சுத்தமா பிடிக்காது. கண்டபடி திட்டி விடுவாரு. ஆமாமா, முன்னாடி ஒரு தடவை கூட நடிகை தீஜாக்கு சரியா நடிக்க வரலன்னு உன்னை விட இந்த பன்னி கூட நல்லா நடிக்கும்னு திட்டுனதா கிசுகிசெல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. அதேதான், இப்ப அவந்திகாவை என்ன சொல்லி திட்ட போறாரோ தெரியல. அந்த பொண்ணும் பார்க்க பாவமாத்தான் இருக்குது. கடவுளே, அவளை அவரு அழ வச்சிடக்கூடாது, பாவம். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். அதில் சில அவந்திகாவின் காதுகளிலும் விழுந்தது. ஆனாலும் அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அரவிந்த் தன்னை நோக்கி வருவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவந்திகாவும் அரவிந்தை நோக்கி முன்னே நடந்த போது யாரோ அவளது கைகளை பிடிப்பது போல உணர்ந்தாள். அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அவள் கையை பிடித்து தடுத்திருந்தாள். அவள் மெல்லிய குரலில், அக்கா, அரவிந்த் ராஜ் வந்துட்டு இருக்காரு, இப்ப என்ன பண்ண போறோம் என்றாள். அவந்திகா எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள். அக்கா,
அவர் உங்களை ஏதாச்சும் திட்டுனா நீங்க அழாதீங்க. ஏன்னா அரவிந்த் சாருக்கு அழுகிற பொண்ணுங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமா அவந்திகா, இவ சொல்றதும் சரிதான். அவர் என்ன சொன்னாலும் திட்டுனாலும் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசிடாதீங்க. அமைதியா மட்டும் நில்லுங்க, அது போதும். அவர் கிட்ட வர வர என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி மனசுக்குள்ள வந்துட்டே இருக்குதே என்றாள் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு பெண். அப்போதும் அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள். மற்றவர்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருந்தாலும் அவந்திகாவிற்கு எந்த பயமும் ஏற்படவில்லை. அவள் அரவிந்தின் முகத்தையே உற்று பார்த்தாள். வழக்கம் போலவே அவனது முகம் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் இருந்த போதும் கூட அதில் கோபம் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் அவந்திகாவால் உணர முடியவில்லை. இந்த நடிப்புக்கெல்லாம் தான் புதியவள் என்பது அரவிந்திற்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கையில் தன்னை எப்படி அரவிந்த் திட்டுவான் என்று அவந்திகா மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஜூனியர் அசிஸ்டன்ட் அவந்திகாவின் கைகளை லேசாக தட்டி கொண்டு, அவந்திகா அக்கா, பதட்டப்படாதீங்க, எது நடந்தாலும் அதை ஏத்துப்போம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அரவிந்த் அவர்களின் முன்னால் வந்து நின்றான். அவந்திகா திடமாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். பாவம், அந்த ஜூனியர் அசிஸ்டன்டின் கண்கள்தான் கண்ணீரால் நிறைந்து கிடந்தது. அரவிந்த் அவளுக்கு அருகில் வந்து நின்று அவந்திகாவையே உற்று பார்க்கவும் அவந்திகாவின் கைகளை பற்றி கொண்டிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவள் கைகளை விட்டுவிட்டு பின்னால் நகர்ந்து நின்றாள். அடுத்ததாக அரவிந்த் அவந்திகாவை திட்டப் போகிறான் என்று நினைத்து கொண்டு அவன் திட்டும் பொழுது அதை கேட்காத வண்ணம் தனது காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று தனது கை விரல்களை காதுகளுக்கு அருகில் கொண்டு சென்று வைத்திருந்தாள். அங்கு சுற்றி நின்றவர்களும் கூட அரவிந்த் அவந்திகாவை திட்டும் திட்டில் அவள் பயங்கரமாக அழப்போகிறாள் என்றும் அதற்கு பின்னர் அவளை என்ன சொல்லி தேற்றுவது என்றும் யோசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவந்திகாவிடம் அரவிந்த், இப்போ உங்களால இங்க இருக்கிற பூக்களை உணர முடியுதா அவந்திகா என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் சுற்றி இருந்த அனைவருக்குமே அவ்வளவு ஆச்சரியம். என்ன இது, அரவிந்த் சாரா இப்படி பேசுறது? நம்பவே முடியல. அவர் திட்டி அவ அழுது இங்க ஒரு ரணக்களமே நடக்கும்னு நினைச்சா இங்க என்னடானா அரவிந்த் சார் ரொம்பவே கேஷுவலா வந்து நின்னு அவகிட்ட பேசிட்டு இருக்காரே. ஒருவேளை அவரு அவளை கிண்டல் பண்றாரா? இதுக்கப்புறம்தான் அவளை திட்டுவாரோ? இவ்வாறாக சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களின் மனதில் எல்லாம் பலவாறான எண்ணங்கள் பலவிதமாக ஓடிக்கொண்டிருந்தன. அவந்திகா எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் அரவிந்திடம், இல்ல, இன்னும் என்னால இங்க ஒரு பூந்தோட்டம் இருக்கிறதா கற்பனை பண்ணவே முடியல என்றாள். அவளது பதிலை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியும் இன்னும் சில மடங்கு அதிகமானது. இவ என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுறா? அவளுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ்னு அவளுக்கு தெரியுதா இல்லையா? அதுவும் அவர்கிட்டயே என்னால உணர முடியலன்னு சொல்றாளே. இவளுக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது தைரியம் இல்ல, முட்டாள்தனம். ஒரு பெரிய நடிகர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு கூட இவளுக்கு தெரியல. இவ்வாறாக மாறி மாறி அவந்திகாவை பற்றி மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தனர். இப்போது நிச்சயமாக அரவிந்த் அவளை திட்டி தீர்க்க போகிறார், அவள் அழுது குமிக்க போகிறாள் என்று நினைத்தவர்களுக்கு எப்பொழுதும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அவந்திகாவின் அருகில் சென்ற அரவிந்த், அதை எப்படி ஃபீல் பண்றதுன்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்றான். அரவிந்த், நம்பவே முடியல, நம்ம கண்ணுல பாக்குறதெல்லாம் நிஜம்தானா? இவர் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் தானா? இவ்வாறு அனைவரின் மனதிலும் புதிரான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அனைவருமே அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தனர். அவள் பார்ப்பதற்கு புலியின் முன்னால் பயப்படாமல் நிற்கும் புதிதாக பிறந்த கன்று குட்டியைப் போல அவர்களின் கண்களுக்கெல்லாம் தோன்றினாள். அரவிந்த் சொன்னதை கவனித்த அவந்திகா, இல்லாத ஒன்ன என்னால எப்படி கற்பனை பண்ண முடியும்? அது இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு எப்படி நடிக்க முடியும் என்று கேட்டாள். அனைவருமே வாயடைத்து போய் நின்று கொண்டிருந்தனர். அரவிந்தும் அவந்திகாவும் இவ்வாறு மிக இயல்பாக பேசிக் கொண்டிருப்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அவந்திகா கேட்ட கேள்விகள் எல்லாமே முட்டாள்தனமானதாக அவர்களுக்கு தோன்றின. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட அரவிந்த் எவ்வளவு பொறுமையாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்களையும் காது
காதுகளையும் ஏதோ கற்பனை உலகிற்குள் மிதக்க விட்டதை போல உணர்ந்தார்கள். அரவிந்த் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டவர்கள் அவரது வாழ்நாள் முழுமைக்கான பொறுமையை எல்லாம் சேர்த்து வைத்து இன்று மொத்தமாக அதை பயன்படுத்துவதைப் போல அவர்களுக்கு தோன்றியது. சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்திற்கு ஏற்றவாறு அவன் அவந்திகாவிற்கு மிகவும் பொறுமையாக ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டிருந்தான். அரை மணி நேரத்திற்கு பிறகு அவந்திகா, இப்ப எனக்கு புரியுது, என்னால அத உணர முடியுது, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் என உற்சாகமாக கூறினாள். அந்த அறை மொத்தமும் அமைதியாக மாறியது. பாகம் 485. அவந்திகாவிற்கு எப்படி நடிக்க வேண்டும் என்பதை அரவிந்த் பொறுமையாக சொல்லிக் கொடுத்த பிறகு அதை புரிந்து கொண்ட அவந்திகா தற்போது நடிப்பதற்கு தயார் என்று சொல்லவும் அந்த அறையே அமைதியாக மாறியது. அப்போது அவந்திகா நடித்ததை பார்த்த ஒட்டுமொத்த அறையும் அப்படியே லயித்து போய் நின்றது. அரவிந்தும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் டைரக்டர் வந்த பிறகு அந்த சீன் படமாக்கப்பட்ட போது அவந்திகாவின் நடிப்பை கண்டு ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஸ்பாட்டும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததும் அவந்திகாவிற்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அவந்திகா சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கிய பின்னர் அரவிந்த் தனியாக இருக்கக்கூடிய சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. அதன் பிறகுதான் அவந்திகா அந்த பாறையில் தவறி விழக்கூடியதும் அவளை அரவிந்த் தாங்கி பிடிக்க கூடியதுமான காட்சியை படம் பிடிக்க வேண்டிய நேரம் வந்தது. அரவிந்த் மெதுவாக இத்தகைய நெருக்கமான காட்சிகளில் எல்லாம் நடிக்க விரும்பாதவன் என்பதால் வழக்கம் போல இன்றைய படப்பிடிப்பிற்கும் அவனுக்கான டூப் தயார் நிலையில் இருந்தார். அரவிந்தின் அருகில் வந்த டைரக்டர் அவந்திகாவின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதரை சுட்டி காட்டி, அரவிந்த் சார், அதோ அவர்தான் உங்களுக்கான டூப். இன்னைக்கு எடுக்க போற ரொமான்டிக் சீன்ஸ்ல அவர்தான் உங்களுக்கு பதிலா நடிக்க போறாரு என்றார். அரவிந்த் எதுவும் சொல்லாமல் அந்த மனிதரையே உற்று பார்த்து கொண்டிருக்க டைரக்டரே தொடர்ந்து பேசினார். அவங்க 2 பேருமே காலையில இருந்து நல்லா பேசி பழகிட்டாங்க சார். அதனால எடுக்க போற சீன்ஸ்ல எந்த சொதப்பலும் வராது, பக்காவா எடுத்துடலாம் என்றார் டைரக்டர். அப்போதும் அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஏற்பட்ட முக மாறுதல்களை கவனித்த டைரக்டர், அரவிந்த் சார், இதுல உங்க ஒப்பீனியன் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா என தயக்கத்துடன் கேட்டார். அரவிந்தின் பார்வை முழுக்க அவந்திகாவின் மீதும் அந்த டூப் ஆர்டிஸ்டின் மீதும் தான் இருந்தது. அவந்திகா அந்த ஆளிடம் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு பொறாமையாகவும் கோபமாகவும் இருந்தது. காலையில் வந்ததிலிருந்தே அந்த ஆளை அரவிந்த் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவந்திகாவிடமே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததை பார்த்தபோது அவன் யாராக இருக்கக்கூடும் என அரவிந்த் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட நினைத்திருந்தான். ஆனால் அந்த ஆள்தான் அரவிந்திற்கு பதிலாக அவந்திகாவுடன் டூப்பாக நடிக்க போகிறவன் என்பதை கேட்டவுடன் அரவிந்திற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவந்திகாவுடனான ரொமான்ஸ் சீனில் நடிப்பதற்காக ஆர்வமாக இருந்த அரவிந்திற்கு அந்த காட்சியில் நடிக்க வேறு ஒரு ஆள் டூப்பாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் எவ்வளவு கோபம் வரும். மொத்த கோபமும் ஒரு வெறுப்பாக உருமாறி அந்த ஆளை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்னும் அளவிற்கு தோன்றியது. மெதுவாக டைரக்டர் பக்கம் திரும்பிய அரவிந்த், இந்த டூப் தேவையில்லை என்றான். அவன் சொன்னது சரியாகவே காதில் விழுந்தாலும் அரவிந்த் நிஜமாகத்தான் சொல்கிறானா என்னும் சந்தேகத்தில், சார் சாரி, நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல என டைரக்டர் கேட்கவும், இந்த டூப் வேணான்னு சொன்னேன் என்றான் அரவிந்த் அழுத்தம் திருத்தமாக. அரவிந்த் இவ்வாறு சொன்னதுமே திடுக்கிட்டு போன டைரக்டர், ஆனா சார் எதனால என தயங்கி தயங்கி கேட்டார். அவரை ஒரு மார்க்கமாக பார்த்த அரவிந்த், ஏன்னா இந்த ஆள் முகம் ரொம்ப மோசமா இருக்கு என்றான். ஆனா சார், நாம அவரோட முதுகுக்கு தான் ஷாட் வைக்க போறோம், அவரோட முகம் இதுல தெரிய போறது இல்லையே என டைரக்டர் சொல்லவும், அது ஓகே, ஆனா அவர் முதுக பாருங்க, கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி தெரியுதுல்ல என்றான் அரவிந்த். கூன் விழுந்த மாதிரியா? அவருக்கா என்று கேட்டவாறே அந்த டூப் ஆர்டிஸ்டை நன்கு உற்று பார்த்தார் டிரெக்டர். அந்த ஆள் மிகவும் கம்பீரமாக நேராக நிமிர்ந்தவாறு ஒரு மிலிட்டரி ஆபீசரின் தோரணையில் இருந்தார். ஆமா, அவரேதான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.
என அரவிந்த் சொல்லவும் தனது கண்களை கசக்கி கசக்கி மீண்டும் மீண்டும் அந்த ஆளையே பார்த்து கொண்டிருந்தார் டிரெக்டர். எப்படி பார்த்தாலும் நல்லா தானே இருக்கான், இவர் ஏன் இப்படி சொல்றாரு என மனதிற்குள் நினைத்தவாறே அரவிந்தை பார்த்த டைரக்டர், ஆனா சார் அவர் பார்க்க அப்படி ஒன்னும் தெரியலையே என்று சொல்லவும் அவரையே முறைத்து பார்த்தார் அரவிந்த். அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா என அரவிந்த் கேட்கவும் பதறி போன டிரெக்டர், ஐயோ சார் அப்படி சொல்லல, இருங்க இப்ப பாக்குறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த ஆளை பார்த்தவர், அட ஆமா சார், நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன், அந்த ஆள் அப்படித்தான் இருக்காரு, இதை எப்படி கவனிக்காம விட்டோன்னு தெரியல சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதோ அவருக்கு பதிலா வேற ஒரு ஆளை உடனே ரெடி பண்ணிடுறேன். டே அசிஸ்டன்ஸ், எங்கடா போய் தொலைஞ்சிங்க என அந்த டைரக்டர் கத்திக் கொண்டிருக்க அவரை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் அரவிந்த். இன்னைக்கு இல்லனா கூட நாளைக்கு கூட ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அரவிந்த் சார், ஒன்னும் அவசரம் இல்ல, அதான் நமக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கே என்றார் டிரெக்டர். இது ஒரு விளம்பர படம் தான். ஷூட்டிங் எல்லாம் முடிந்து ஃபைனல் ப்ரொடக்ஷனில் இது மொத்தமே 20 நிமிட நீளம் தான் வரக்கூடியது. இதற்கு 1 மாதம் எல்லாம் மிக அதிகமான காலம். அதை மனதில் வைத்துத்தான் டைரக்டர் அவ்வாறு சொன்னார். ஆனால் அரவிந்தோ டைரக்டரை முறைத்து பார்த்தவன், ஓ 1 மாசம் இருக்குன்றதால இன்னைக்கு ஷூட்டிங் கண்டினியூ பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா என கேட்டான். அரவிந்த் இப்படி கேட்பான் என்று எதிர்பார்க்காத டிரெக்டர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றார். நேத்து மட்டும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட மாத்தணும்னு சொல்லி நீங்க ஷூட்டிங்க கேன்சல் பண்ணின போலாம் டைம் வேஸ்ட் ஆனது தெரியலையோ, இன்னைக்கு மட்டும்தான் டைம் வேஸ்ட் ஆகுறது உங்க கண்ணுக்கு தெரியுதா என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டார் டைரக்டர். அவரால் இதை சத்தமாக அரவிந்திடம் சொல்ல முடியாது. மாறாக, அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது சார் என்று திக்கி திணறி தடுமாற்றத்துடன் அரவிந்திடம் கேட்டார் டைரக்டர். சிறிது நேரம் எதையோ யோசிப்பதை போல யோசித்துவிட்டு பிறகு டைரக்டரிடம், இருக்கிற கொஞ்ச நேரத்துல உங்களால எனக்கு ஆப்டான டூப்ப கண்டுபிடிக்கிறதும் சிரமமான வேலைதான். இப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா நானே டூப் இல்லாம நடிக்கிறது தான், நீங்க என்ன சொல்றீங்க என்றான் அரவிந்த். அரவிந்த் அவ்வாறு சொன்னது டைரக்டருக்கு மிகுந்த ஆச்சரியம். அரவிந்த் வாயில் இருந்தா இந்த வார்த்தைகள் வந்தன என மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே இருந்தார் அவர். டைரக்டர் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கவும், என்ன சார் எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க, ஒருவேளை நான் இதுல நடிக்கிறத நீங்க விரும்பலையா என அரவிந்த் கேட்கவும், ஐயோ சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்களே நடிக்கிறேன்னு சொன்னா அப்புறம் எனக்கு இதுல என்ன அப்ஜெக்ஷன் இருக்க போகுது என்றார் டைரக்டர். அப்புறம் என்ன யோசனை என அரவிந்த் கேட்கவும், இல்ல சார், இது மாதிரி ரொமான்ஸ் சீன்ல நடிக்கும் போது நாங்க உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்கும் என தயங்கிக் கொண்டே சொன்னார் டைரக்டர். அதெல்லாம் நீங்க எதுக்கு யோசிச்சுட்டு, உங்க வேலைய நீங்க பாருங்க, என் வேலைய நானும் சரியா செஞ்சு கொடுக்கறேன் என்றான் அரவிந்த். அரவிந்த் இவ்வளவு பேசுவதே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் 1-2 வார்த்தைகள் மட்டுமே அவனது வாயிலிருந்து வரும். இன்று தனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுகிறாரே என்று நினைத்த டைரக்டருக்கு அரவிந்த் மீதான மரியாதை இன்னும் அதிகமானது. அவன் சினிமாவில் நடிக்க வந்த காலத்திலிருந்து இதுவரையில் எந்த ஒரு படத்திலும் அரவிந்த் நேரடியாக ரொமான்ஸ் காட்சிகளில் நடித்ததே இல்லை. ஆனால் ஒரு சாதாரண விளம்பர படத்தில் அரவிந்த் இதை செய்ய துணிந்திருக்கிறான் என்றால் அதுவே தனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியமாக டைரக்டர் கருதினார். நிச்சயமாக இந்த விளம்பர படம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாகும் என்பதில் அவருக்கு பெரிய நம்பிக்கை உண்டானது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அரவிந்த் சார், நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு காட்சியில அவ்வளோ நெருக்கம்லாம் இருக்காது சார், அதனால உங்களை நாங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க மாட்டோம். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு பெட்ரூம் சீன் ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு சரியான டூப்ப நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம் என்றார் டைரக்டர். அதுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே தேடுங்க என்றான் அரவிந்த். அரவிந்த் தன்னுடைய பெருமிதத்தால் இவ்வாறு அவசரப்பட வேண்டாம் என்று சொல்கிறான் என நினைத்த டைரக்டர் அரவிந்தை எந்த ஒரு சங்கடத்திற்கும் ஆளாக்க கூடாது என்பதால் சீக்கிரமாகவே அரவிந்திற்கு ஏற்றவாறு ஒரு டூப்பை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என மனதில் உறுதி எடுத்துக் கொண்டார்.
அடுத்து எடுக்கவிருந்த சீன் என்னவென்றால், சோகோயுவும் தியாவும் கட்டி அணைத்தபடி இருக்கக்கூடிய ஒன்று. முன்பை போலவே அந்த ஷூட்டிங்கும் ஒரு காலியான அறையிலேயே நடக்கவிருக்கிறது. பிறகு எடிட்டிங்கில் பேக்ரவுண்ட் மாற்றி அமைக்கப்படும். அவந்திகாவும் அங்கு வந்து நின்றாள். அப்போது அவளுக்கு அருகில் அரவிந்த் வந்து நின்றதை பார்த்து அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த காட்சியை அரவிந்தின் டூப்புடன் தானே எடுப்பதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அரவிந்த் வந்து நிற்கிறானே என்று யோசித்த அவந்திகாவிற்கு அங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவள் குழப்பத்தில் யோசித்துக் கொண்டு நின்றிருக்கும் போதே டைரக்டர் ஆக்ஷன் என்று சொல்வது அவளது காதில் விழுந்தது. அவந்திகாவிற்கு தலையே சுற்றியது. அவள் அப்படியே மயங்கி கீழே விழப்போனாள். அதை கவனித்த அரவிந்த் அவளுக்கு அருகில் ஓடிச் சென்று அவளை கீழே விழவிடாமல் தாங்கி பிடித்தான். அரவிந்தின் கைகள் அவளது இடுப்பை சுற்றி வளைத்து மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தன. அவள் மயங்கி விழப்போகிறோம் என்கிற பதட்டத்தில் தனது கையை காற்றில் அங்கும் இங்குமாக அசைத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது உள்ளங்கை அரவிந்தின் முகத்தின் மீது பலாரென அரைந்ததை போல பட்டு பெரும் சத்தம் எழுந்தது. அந்த அடி மிகவும் பலமானதாக அரவிந்தின் முகத்தில் பதிந்தது. அந்த அறை அமைதியாக இருந்த காரணத்தால் அந்த சத்தமும் மிக தெளிவாக அனைவரது காதுகளிலும் விழுந்தது. அவந்திகாவே ஒரு கணம் அதிர்ந்துதான் போனாள். அவந்திகா அரவிந்தை அடித்துவிட்டாள் என்று புரிந்து கொண்ட மொத்த படப்பிடிப்பு குழுவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது. அந்த பொண்ணு அவந்திகா சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜா அடிச்சிட்டாளா என அங்கிருந்தவர்கள் அனைவரும் தங்களுக்குள் குசு குசுவென பேசிக்கொண்டனர். அவந்திகாவின் அருகில் நின்று கொண்டிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் எல்லோருமே மிகவும் பயந்து போய் நின்று கொண்டிருந்தனர். இந்த சூழலில் என்ன செய்வது என்று டைரக்டருக்கும் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் நின்று கொண்டிருந்தார். உடனே அவந்திகாவை அரவிந்த் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று நினைத்த டைரக்டர் வேகமாக அவளுக்கு அருகில் சென்று, மிஸ் அவந்திகா, இது வெறும் நடிப்புதான். நீங்க கொஞ்சம் பதட்டமா கைய அசைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது தெரியாம அரவிந்த் சார் மேல பட்டுருச்சு. நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா நடிச்சாலே போதும். அரவிந்த் சார் இதுக்கு முன்னால இது மாதிரி நெருக்கமான சீன்ல எல்லாம் நடிக்க மாட்டாரு. இன்னைக்கு நமக்காகத்தான் இதுல நடிக்க ஒத்துக்கிட்டாரு. சோ கொஞ்சம் சட்டுலா நடிங்க, ஓகே தானே என பேசிக்கொண்டே போனார். டைரக்டரின் முகத்தில் பதட்டம் தெரிந்தாலும் அவர் அவந்திகாவை அரவிந்த் எதுவும் திட்டிவிடக் கூடாது என்ற முனைப்பில் இவ்வாறு பேசுவது அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அப்போது அவளுக்கு அந்த டைரக்டர் மீது இருந்த மரியாதை அதிகமானது. அவள் மெல்ல மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு அரவிந்தை பார்த்தாள். டைரக்டரும் பதட்டமாக, அசிஸ்டன்ஸ் இங்க வாங்க, அரவிந்த் சார் முகத்துல ஏதாச்சும் காயம் பட்டிருக்கான்னு பாருங்க என்றார். உண்மையில் அரவிந்தின் முகத்தில் சிறு கீறல் கூட படவில்லை. அரவிந்த் இப்போதுதான் வேறு ஏதோ உலகத்தில் இருந்து சுய நினைவிற்கே வந்தவன் போல தன்னை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு பின்னர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தவன், உங்க காலுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அவந்திகா என மிகவும் அக்கறையாக கேட்டான். அவன் கேட்டதில் எந்த ஒரு நடிப்பு தன்மையும் இல்லை. அவன் உண்மையிலேயே அக்கறையாகத்தான் கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கே அவந்திகாவிற்கு சில நொடிகள் பிடித்தன. அவள் தனது கணுக்காலை குனிந்து பார்த்தவள் பின்னர் நிமிர்ந்து அரவிந்தை பார்த்து, இல்ல என் கால்ல எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். இருந்தாலும் கூட அவளை தனது கைகளில் ஏந்தி கொண்ட அரவிந்த் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் சென்று அவளை படுக்க வைத்தான். உடனடியாக டாக்டரை வரச் சொல்லி அரவிந்த் சொன்னதும் அங்கிருந்தவர்கள் டாக்டருக்கு போன் போட்டு அழைத்தனர். டாக்டர் வந்து அவந்திகாவை பரிசோதித்து அவள் காலுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன பிறகுதான் அரவிந்த் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அரவிந்தின் இத்தகைய நடவடிக்கைகளால் அந்த படப்பிடிப்பு தளமே குழம்பி போயிருந்தது. சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜா அது, அவர் ஏன் இந்த அவந்திகா மேல இவ்ளோ அக்கறை காட்டுறாரு? பொதுவாவே பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் தள்ளியே இருக்கிற அரவிந்த்ராஜ் அவந்திகா மேல மட்டும் ஏன் இவ்ளோ கேரிங்கா இருக்காரு? இவ்வாறாக அங்கிருந்த அனைவருமே தங்களுக்குள் குழம்பிக் கொண்டிருந்தனர். அவந்திகாவை தொடக்கத்தில் இருந்தே அரவிந்த் நடத்தும் விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்ததை அங்கிருந்த அனைவருமே உணர்ந்தனர். அனைவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்களே தவிர இந்த விஷயத்தில் அவர்களால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. ஒரு புதுமுக நடிகையிடம் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமான அரவிந்த்ராஜ் இவ்வளவு அக்கறையாக நடந்து கொள்கிறான் என்றால் யாருக்குத்தான் அது
வித்தியாசமாகப்படாது? இங்கு நடப்பவற்றை எல்லாம் பார்த்து டைரக்டருக்குமே மிக பெரிய அதிர்ச்சிதான். ஆனால் அவர் அவந்திகாவை பார்த்தபோதுதான் ஒன்றை புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அவந்திகாவிடம் யார்தான் மயங்காமல் இருப்பார்கள் என தன் மனதிற்குள்ளேயே எண்ணிக்கொண்டார்.